சென்னையில் 6000 ரவுடிகளின் பட்டியல் ரெடி. 2 நாள் தான் டைம். பரந்த உத்தரவு. கமிஷனர் அருணின் அதிரடி மூவ். சென்னையில் குற்ற பின்னணியில் உள்ள 6000 ரவுடிகளின் பட்டியல் தயார் செய்யப்பட்டுள்ளது. அந்த ரவுடிகளின் முழு விவரம் குறித்த மொத்த தகவலையும் 2 நாட்களில் அறிக்கையாக அளிக்குமாறு சென்னை கமிஷனர் அருண் உத்தரவிட்டுள்ளார். பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவரான ஆம்ஸ்ட்ராங் கடந்த 5ஆம் தேதி மர்ம நபர்களால் வெட்டி படுகொலை செய்யப்பட்டார். சென்னை பெரம்பூரில் வீட்டிற்கு வெளியே அவர் கொடூரமாக கொலை செய்யப்பட்டார். ஆம்ஸ்ட்ராங்கின் படுகொலை தமிழகம் மட்டுமின்றி நாடு முழுவதும் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியது. தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சீரழிந்துள்ளதாக எதிர்க்கட்சிகள் கடுமையாக விமர்சனம் செய்தன. இதனைத் தொடர்ந்து சென்னை பெருநகர காவல் ஆணையர் சந்தீப் ராய் ரத்தோர் அதிரடியாக மாற்றம் செய்யப்பட்டார். அவருக்கு பதிலாக தமிழ்நாடு சட்ட ஒழுங்கு ADGP-யாக இருந்த அருண் சென்னை மாநகர காவல் ஆணையராக நியமிக்கப்பட்டிருக்கிறார். சென்னை கமிஷனராக பொறுப்பேற்றதுமே அருண் அதிரடியை தொடங்கியிருக்கிறார். சட்டம் ஒழுங்கை பாதுகாப்பதே முக்கியம் என்ற அவர் ரவுடிகளுக்கு புரியும் மொழியில் சொல்லிக் கொடுக்கப்படும் என்று மிரட்டலாக கூறியிருந்தார். இந்த நிலையில் கமிஷனர் அருண் சென்னை தெற்கு மண்டல கூடுதல் கமிஷனர் பிரேம் ஆனந்த் சின்ஹா, வடக்கு மண்டல கூடுதல் கமிஷனர் அஸ்ரா கார் மற்றும் உளவுத்துறை இணை கமிஷனர் தர்மராஜ், இணை கமிஷனர்கள் துணை கமிஷனர்களுடன் ரவுடிகளை ஒடுக்குவது பற்றி ஆலோசனை நடத்தியிருக்கிறார். அப்போது சென்னை பெருநகர் முழுவதும் குற்றங்களில் ஈடுபட்ட 6000 குற்றவாளிகள் குறித்த முழு விவரங்களை 2 நாட்களுக்குள் அறிக்கையாக அளிக்க வேண்டும் என கமிஷனர் அருண் உத்தரவிட்டிருக்கிறார். கொலை உள்ளிட்ட குற்றங்களில் ஈடுபட்டு தற்போது சிறையில் உள்ள ரவுடிகளில் 700 பேர் குறித்த குற்ற விவரங்களையும் அளிக்க வேண்டும் என தெரிவித்திருக்கிறார். மேலும் ரவுடிகள், வழிப்பறி கொள்ளையர்கள், திருடர்கள் என 6000 குற்றவாளிகளின் இருப்பிடத்திற்கு நேரில் சென்று அவர்கள் அங்குதான் உள்ளார்களா, அங்கு இல்லை என்றால் எங்கு இருக்கிறார்கள் என்பது உள்ளிட்ட விவரங்களை சேகரிக்க வேண்டும் என்றும் சென்னை காவல் ஆணையர் அருண் உத்தரவிட்டிருக்கிறார். இந்த பணிகள் அனைத்தும் துணை கமிஷனர்கள் நேரடி கண்காணிப்பில் உதவி கமிஷனர்கள் மற்றும் இன்ஸ்பெக்டர்கள் செய்யவும் உத்தரவிடப்பட்டுள்ளது. ஒரு காவல் நிலைய எல்லையில் கொலை உள்ளிட்ட கொடுங்குற்றங்கள் நடப்பதற்கு முன் சம்பந்தப்பட்ட குற்றவாளிகளை இன்ஸ்பெக்டர்கள் கைது செய்ய வேண்டும் எனவும் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. தவறும் பட்சத்தில் சம்பந்தப்பட்ட இன்ஸ்பெக்டர் அதிரடியாக பணியிட மாற்றம் செய்யப்படுவார் என்றும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. குற்றவாளிகளுடன் நேரடியாகவும் ரகசியமாகவும் தொடர்பில் உள்ள காவல்துறையினர் குறித்த பட்டியலை உளவுத்துறையிடம் கேட்டிருப்பதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. மாநிலம் முழுவதும் கொலை, கொள்ளை உள்ளிட்ட குற்ற சம்பவங்கள் அதிகரித்துள்ள நிலையில் அரசுக்கு இது பெரும் தலைவலியாகியுள்ளது. குறிப்பாக சென்னையில் அதிகரிக்கும் குற்ற சம்பவங்கள் மக்களை பீதியடைய செய்துள்ள நிலையில் புதிதாக பொறுப்பேற்றுள்ள சென்னை காவல் ஆணையர் அருண் அதிரடியாக ஆக்ஷனில் இறங்கியிருக்கிறார்.